மத்திய அரசின் விதிமுறையின் காரணமாக தடைபட்டுள்ள பச்சை பயிறு கொள்முதலை மீண்டும் பரிசீலனை செய்து விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் அருண் பிரசாத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் இந்த பச்சை பயிறு கொள்முதல் என்பது ஒரு சிக்கலான சூழ்நிலையே நிலவி வருகிறது. குறிப்பாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகள் பச்சை பயிரை கொள்முதல் செய்ய போகும்போது அங்க பச்சை பயிரை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக வேதனையுடன் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த நடைமுறையில உள்ள என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு நம்ம கூட இருக்கிற விவசாயிகிட்ட கேட்டுப்போம். இப்ப பச்சை பயிறு கொள்முதல் கடந்த ஒரு வார காலமாவே தடைபட்டு இருக்கு. இதனால என்னென்ன சிக்கல்கள்லாம் விவசாயிகள் சந்திக்கிறாங்க, என்ன அரசு நடவடிக்கை எடுக்கணும்? அதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 378 டன் பர்ச்சேசிங் பண்ணியிருக்காங்க பச்சை பயிரை. அதை பர்ச்சேசிங் முதல் தடவை செய்யும் போது இந்த கருப்பு பயிர், வெள்ளை பயிர் இதெல்லாம் அவங்க கணக்கு பார்க்கல. அவங்க டைரக்டா எடுத்தாங்க. அது கொள்முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியத்தை ஏற்பட்டதால உடனடி பர்ச்சேசிங் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பர்ச்சேசிங் பண்ணி அந்த பயிர் அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் பச்சை பயிறு அந்த கருப்பு பயிறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பச்சை பயிறு கருப்பு பயிர் கவர்மெண்ட் கொடுக்கறது தான் நாங்க விளைய வைக்கிறோம். நாங்க விளைய வச்சுதான் கொடுக்குறோம். கவர்மெண்ட் பச்சை கொடுத்தனாலும் நாங்க பச்சை கொடுக்குறோம். அது பச்சையும் கருப்பும் சேர்த்து கலந்து விற்கிறது கவர்மெண்டினுடைய துருப்புல எல்லா பயிர்கடையிலையும் உழவர் கடையிலையும் விற்கிறாங்க. அதை வாங்கிதான் நாங்க விடுறது. அப்ப அது உடம்பு அதனுடைய தரம் எக்காரணம் மட்டும் குறையாதுங்க. கருப்பு பயிருக்கும் பச்சை பயிருக்கும் தரம் குறையாது. அந்த தரம் சிறப்பா தான் இருக்கும். அப்படிங்கும் போது இவங்க பர்ச்சேசிங் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன காரணத்தால ரிஜெக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 100 பச்சை பயிர் இருந்தால் 4 கருப்பு பயிர் தான் இருக்கணுங்கிறாங்க. அதையும் நம்ம கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நம்ம அதிகாரிகள் அந்த பயிரை உடனே ஆய்வு செய்து ஆய்வு கூடத்துக்கு அனுப்பிச்சு அந்த பயிர்களை உடைச்சி இதோட குவாலிட்டி அதோட குவாலிட்டி சேமா இருக்குன்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில அது ரீபேக் கொடுத்து உடனடி அந்த பயிரை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அந்த பயிர் இப்ப தேவை இல்லை. என்னோட உத்தேசம் அவங்களுக்கு பர்ச்சேசிங் பண்றதுக்கு அவங்களுக்கு போதுமானது கிடைச்சிருச்சு, வேண்டாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக டைரக்டா ரிஜெக்ட் பண்ணாத இன்டைரக்டா இந்த கருப்பு பயிரை பச்சை பயிரை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். இப்ப நிச்சயமா பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இனி வரும் காலங்கள்ல சான்றளிக்கப்பட்ட பயிர்களை நீங்க பயிரிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரிக்வஸ்டா அவங்க வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி சான்றளிக்கப்பட்ட பயிர்களை பயிரிடும் போது அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு உயர்திரு அதிகாரிகள் அனைத்து பேருமே இன்னைக்கு சொல்றாங்க சான்று பயிருங்கிறாங்க. இன்னைக்கு இதை கொடுக்குறாங்க. இப்ப கூட்டுறவு அக்ரி டிபார்ட்மெண்ட்ல விதை நெல் கொடுக்குறாங்க. அந்த விதை நெல் கொடுக்குற இடத்துல கடையில வாங்குற விதையும் சரி, அக்ரி டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குற சரி, அவங்க சான்றளிச்சு தானே கொடுக்குறாங்க. அப்ப நான் நாட்டாளர்ல கொண்டு விடுச்சேன்னா முளைக்காத போற வரைக்கும் யாரு அதை பொறுப்பேற்றுக்கிறது? அவங்க கொடுக்குற வேற முளைக்காத போது அதுக்கு யார் பொறுப்பேற்று? அந்த பணத்தை ரீபேக் கொடுக்குறாங்களா? அந்த செலவை அவங்க ஒத்துக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. விவசாயி அவன் பட்டு அவன் வேதனைப்படுறான், போய் பிரச்சனை பண்றான், யாராட்டையும் சொல்லி பாக்குறாங்க, ஒண்ணும் கிடையாது. ஆனா அதிகாரிகள் சான்றிதழ் அளிக்குன்னு சொல்லி உறுதியா அவங்க லெட்டர் கொடுக்கட்டும். அவங்க கொடுக்கிற விதை முளைக்கலன்னா அதுக்கு யார் ஆக்ஷன் எடுக்குது? அந்த விவசாயி அந்த அதிகாரி மேல நீங்க எடுப்பீங்களா? எடுக்க முடியாது. காரணம் அதிகாரி போய் அதை செய்யல. அதிகாரிக்கு மேல உள்ளவங்க பெரிய பெரிய ஆள் அவங்க டெண்டர் எடுத்து அவங்க அதிகாரிகளுக்கு எடுத்து எல்லாம் கமிஷன் போக்குல போறதொட்டு இது இப்படி போகுது. இதை சரியான முறையில கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா இதுல பெரிய சிக்கலே இருக்குங்க. அது அதிகாரி என்ன எங்களை மாரி அவங்களும் ஒரு மனுஷன், அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப கவர்மெண்ட் சரியா இருந்ததுன்னா அதிகாரிகள் சரியா இருப்பாங்க, அதிகாரிகள் சரியா இருந்தா விவசாயிகள் சரியா இருப்பாங்க. எல்லாமே தட்டுப்பாடு. கீழே உள்ளதும் சரி கிடையாது, மேல உள்ளதும் சரி கிடையாது. ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தா, சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தா தாங்க மாற்ற முடியும். இந்த ஒரு வார காலமா பச்சை பயிறு கொள்முதல் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமின்றி டெல்டாவில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள்லயும் கொள்முதல் தடைபட்டிருக்கு. இந்த தடை நீக்கி விரைவிலே மத்திய அரசு இந்த பச்சை பயிரை கொள்முதல், அதாவது பழுப்பு நிறமோ கருப்பு நிறமோ எந்த நிறம் கலந்து இருந்தாலும் அதை கொள்முதல் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் விவசாயிகளோட பிரதான கோரிக்கையா இருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அருண் பிரசாத்.